ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கேரளா ஸ்டைல் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். கறி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக இங்கே நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி சிக்கன்லேயும் செஞ்சிடலாங்க. பீஃப் நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6 பீஸ் பச்சை மிளகா, 2 விரல் சைஸு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10-12 பீஸ் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கலாம். இனி அடுத்ததாக தக்காளி, ஒரு 4 பழமான தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இங்கே இந்த ரெசிபிக்கு தேவையான ரைஸ் எடுத்திருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 100 ml ஆயில் ஊற்றியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு ஆயில் நெய்யெல்லாம் நம்ம பிரியாணிக்கு போடுற அளவுக்கு போட வேண்டாங்க. இப்போ அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இனி அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போது கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகா, இது 3மே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாட்ட அரைக்கக்கூடாது. இப்போது இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாம் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான் அதிகமாக போடணும். காரத்துக்கு நான் ஒரு 6 எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணால் ஒரு 8 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளியை அதையும் போட்டுக்கலாங்க. இப்போது தக்காளி, வெங்காயமெல்லாம் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இனி அடுத்ததாக மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டுருங்க. நான் இந்த ரெசிபிக்கு போடக்கூடிய எல்லா மசாலா தூளோட அளவுகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்படும்போ அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போது மசாலா தூளோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணுங்க. அந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம். இனி அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலா கூட சேர்ந்து இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போது இந்த ரெசிபியோட பேர் கேரளாவில் என்ன சொல்லுவாங்கன்னா இறைச்சிச்சோறுன்னு சொல்லுவாங்க. நான் தமிழில் சொல்கிறதுக்காக கறி சாதம்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் போடக்கூடியது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி அடுத்ததாக கழுவி எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ பீஃப் அப்படியே இதில் போட்டுடலாங்க. இப்போது பீஃப் போட்டதுக்கப்புறமா இந்த மசாலா, இந்த பீஃப் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்தது இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன். இது வேகிற கலவான தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு இது ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 6 விசில் விட்டதுக்கப்புறம் வேகாட்டி மறுபடியும் நீங்கள் ஒரு 2 விசில் கூட போட்டுக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க. ஒரு 6 விசில் வர வரை வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ 6 விசில் வந்ததுக்கப்புறம் விசிலெல்லாம் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 6 விசில்லே பீஃப் நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு பீஃப் வேகாட்டியும் கூட ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க, வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குக்கரில் இருந்து பீஃப் மட்டும் அப்படியே எடுத்துடலாங்க. எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் சிக்கனில் செய்யும்போது இந்த மாதிரி செய்ய தேவையில்லைங்க. பீஃபில் செய்கிறதுனால பீஃப் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக நம்ம குக்கரில் விசில் வைக்கிறோம். இப்போது இதில் இருக்கிற எல்லா பீஃபுமே நம்ம எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம பீஃப் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதோட தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்குது. நான் இங்கே பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்த அதே பவுலில் தான் தண்ணி அளவு எடுக்க போகிறேன். ஒரு பவுல் ரைஸுக்கு 1.5 பவுல் தண்ணி. இந்த பவுலில் தான் நான் ரைஸ் எடுத்திருந்தேன். ஒரு பவுல் ஃபுல்லாக ரைஸ் இருந்துச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1.5 பவுல் தண்ணி எடுக்கணும்.
இப்போ பீஃப் வெந்த அளவுக்கு தண்ணி இவ்வளோ தான் இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கூடி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுல் தண்ணி இருக்குது. இனி ஒரு அரை பவுல் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் நான் ஒரு பிரியாணி பாட் வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ அளவெடுத்த தண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இனி நார்மலான தண்ணியை ஒரு அரை பவுல் அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ரைஸ் வேகிறதுக்கான தண்ணி நம்ம கரெக்டான அளவில் ஊற்றிட்டோம். இனி அடுத்ததாக 2 பீஸ் பட்டை, 4 பீஸ் கிராம்பு, ஒரு 2 பீஸ் ஏலக்காவும் சேர்த்து கூடவே ஒரு லெமனோட ஜூஸ் அப்படியே சேர்த்துருங்க. இனி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இனி அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, புதினா இலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இனி அடுத்ததாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதித்து வர வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா தளதளன்னு கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் அப்படியே போட்டுடலாம். நான் ரைஸ் போடுற கிளிப் மிஸ் ஆகிடுச்சுங்க. ஃபோனில் அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகிறதுனால அப்படியே ஆஃப் ஆகி வெளியே வந்துருச்சு. அதனால் அந்த வீடியோட கிளிப் மட்டும் என்னால் எடுக்க முடியல. இப்போது ரைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ரைஸும் தண்ணியும் பாருங்கள் இந்த மாதிரி சமமாக இருக்கணும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சு 20 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுங்க. 20 நிமிஷத்துக்கு நீங்கள் குறைவான தீயில தான் வைக்கணும். வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். 20 நிமிஷத்துக்கு இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா ரைஸ் அடி பிடிச்சிரும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வரையுமே குறைவான தீயில வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இழுத்துருக்கும் ரைஸ்லேருந்து. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கீழே இருக்கிற ரைஸ் எல்லாமே மேலே இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ நல்லா இலக்கினதுக்கப்புறம் சமமாக இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ரைஸ் எல்லாமே சமமாக பண்ணினதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் கரெக்டாக வெந்து வந்திருக்குங்க. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக பக்குவமாக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ நல்லா அதே மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே இருக்கிற ரைஸ் எல்லாமே மேலே இப்படி போட்டு விட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க. எல்லா சைடுமே ஒரே மாதிரி எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க. இனி அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் கடைசியாக இந்த ரெசிபிக்கு மொத்தமாகவே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும்தான் சேர்த்துறேன். பிரியாணிக்கு போடுற அளவுக்கு அதிகமாக நெய்யோ ஆயிலோ இதுக்கு தேவையில்லைங்க. இப்போது நெய் போட்டதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஃப் கிரேவி இருக்கு இல்லையா, வேறு ஒரு பவுல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு கடைசியாக இதில் மல்லி இலையும் புதினா இலையும் மேலேயே போட்டுருங்க. இப்போது மல்லி புதினா போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க. இனி அடுத்ததாக நம்ம பரிமாற நேரத்தில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த கறியும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணும்போது இந்த ரைஸோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாம் பீஃப் கிரேவியை அப்படியே மேலே போட்டிருக்கறனால மிக்ஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற ரைஸ் அப்படியே மேலே போட்டுட்டு அப்படியே எல்லா சைடும் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணாமல் பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கறியும் ரைஸும் கரெக்டாக சமமாக கிடைக்கும். நான் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க. இனி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye.